நீங்க சுத்தி சுத்தி என்ன பாக்குறீங்க? வைரஸ் எனக்கு இந்த கன் ஸ்ப்ரே கொடுத்திருக்காரு. இந்த ஸ்ப்ரேவை நான் மோட்டு மேல அடிச்சேன்னா அதுக்கப்புறம் மோட்டோட உடம்புல இருந்து எலும்பு வாசனை வர ஆரம்பிக்கும். அப்புறம் டாகி எலும்போட வாசத்தை மோந்து பார்த்து மோட்டுவை துரத்திக்கிட்டே போகுங்க. ஏன்னா டாகிக்கு மோட்டு எலும்போட ஷேப்ல தான் தெரியுமா. அதுக்கப்புறம் பாரு மோட்டுவோட நிலைமை எப்படி இருக்கும்னு. சமோசா சாப்பிட்டோம்டா. மோட்டு பத்லு குட் மார்னிங். குட் மார்னிங் பாக்ஸர் அஜய். மாறி போச்சு. போட்ட பிளான் எல்லாம் இப்படி வீணாயிடுச்சு. ஐயோ ஏமா ஒண்ணும் புரியலையே. ஏன் பாக்ஸர் அஜய் துரத்துச்சுங்க? நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜானகபரண்டான் இப்ப நான் டைரக்டா குறி வைக்க போறேன். என்ன யாரால தடுக்க முடியுதுன்னு பாப்போம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அருமையா கவிதை சொல்றீங்க. கவிதையை விடு, என்னோட குறி எப்படி இருக்குன்னு பாரு. இந்த மோட்டு சுட சுட சமோசா. அடடா, இந்தாங்க டோப்பி. சமோசா. ஆகா, இதுக்கெல்லாம் என்ன ஒரு தினசா நம்மள பாக்குதுங்க. என்ன விட்டுருங்க. ஆகா, வேணும்னா கேளுங்க. டீ சமோசா பாலை எல்லாம் இலவசமா தரேன். யாராவது இந்த டாகி ஸ்டேந்து என்ன காப்பாத்துங்க. அட என்னப்பா நடக்குது? முதல்ல பாக்ஸர் அண்ணாச்சி, இப்ப டீ கடையா? இந்த முறை நான் யாருன்னு காட்ட போறேன். இந்த தடவை மோட்டு பத்துலுவ சரியா குறி வைக்கணும். மோட்டு பத்துலுவ போனா மாத்துறதுக்கு அப்புறமா அந்த டாகிங்க எல்லாம் அவனை கடி கடின்னு கடிக்கோங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அருமையான கவிதை சொன்னீங்க. இது என்ன வாசம் மோட்டு? என்னது? எல்லா டாக்ஸும் நம்மள துரத்திட்டு என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ், வேடிக்கை பார்த்தது போதும். முதல்ல கிடைச்ச அந்த எலும்ப ஒரு வேட்டையாடுவோம். மோட்டு பத்லு பார்த்ததுல இருந்து இந்த டாகிஸ்ல என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. சிங்கம் சார் காப்பாத்துங்க, சிங்கம் சார் காப்பாத்துங்க. முதல்ல போய் கதவை சாத்துங்க சார், கதவை சாத்துங்க சார். யோ அங்கடையா பண்றீங்க? முதல்ல போய் கதவை சாத்துங்கய்யா. டாக்ஸ் வரதுக்குள்ள கதவை சாத்திடுங்க ஐயா. சிங்கம் சார், டாக்ஸ் எங்களை கடிக்கிறதுக்காக வேகமா துரத்திக்கிட்டே வருதுங்க சார். இல்ல 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 மோட்டு, டாகிஸ் எப்பவும் மத்தவங்களை சும்மா கடிக்காது. சீக்கிரம் சொல்லு, நீங்க என்ன பண்ணீங்க? சீக்கிரம், நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. You both are under arrest. சிங்கம் சார், சிங்கம் சார், சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணலைங்க சார். அதுக்கு தான் சார் எங்களை துரத்தி கடிக்குது. ஏன் கடிக்குது, எதுக்கு கடிக்குதுன்னு சொல்லவும் மாட்டேங்குது. சிங்கத்தோட கைப்பிடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சிங்கம் சார், நான் மோட்டு பத்லுவை 2 வாட்டி மீட் பண்ணேன். அந்த 2 வாட்டியும் டாகிஸ் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ இருக்கு. ஆமா, அந்த டாகி உங்களை துரத்த போய் என்ன துரத்த கடிக்குதா? இப்ப ஏதாவது நாம செஞ்சே ஆகணும். மம்மி, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க. சரி, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க சொல்லி நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி கடவுளே, 2 பெரிய எலும்பை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. பெரிய எலும்பை நான் சாப்பிடுறேன், சின்ன எலும்பை நீங்க சாப்பிடுங்க.
என்னது கடிக்காத கடிக்காத எப்பா, வேண்டாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்களை விட்டுரு, எங்களை விட்டுரு. இதோ பாருங்க பசங்களா, நம்ம போனு மத்த டாகிஸ் கிட்ட இருந்து காப்பாத்த நம்ம எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். என்ன பண்ற? அட, என்னடா பண்ணுதுங்க? அட, எங்க ஏதோ எலும்பு இருக்கு, எனக்கு வாசனை வர்றது. இல்ல இல்ல, இங்க ஒண்ணுமே இல்ல. இல்லையா? தேடுங்க தேடுங்க. கிடைச்சிடுச்சு. சாப்பிடுங்க எல்லாரும், நல்லா திருப்தியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படிலாம் இருக்காத, வலிக்குது. விட்டுன்னு சொன்னல. சூப்பரா, தப்பிச்சலாம்டா. நண்பர்களே, அந்த எலும்பை இன்னைக்கு ஒரு கை பார்த்தோம். வாங்க போலாம். எங்க? அட, இது அந்த டாக்டர் ஜட்கா வீட்டு பக்கமா போகுது. சரி வாங்க, நம்ம ஷார்ட்கட் வழியா பின்பக்கமா போகலாம். எப்பா சயின்டிஸ்ட், என்னப்பா ஆச்சு? அட, என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஒரே நேரத்துல நிறைய டாகிஸ் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்குச்சிங்கப்பா. சரியா சொன்னீங்கப்பா. எங்களையும் டாக்ஸ் துரத்தி துரத்தி கிடைக்குது. ஏன் கிடைக்குது, எதுக்கு கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. கடிச்ச காலையில உடம்பெல்லாம் புண்ணாய் போச்சு, டயர்டா இருக்குதுப்பா. அப்படின்னா என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் மூல காரணமாப்பா. அது அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. நான் இங்க எப்படியே ஓடி போச்சு, அது போதும். இல்ல என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, ஓடி போகல, அதுங்க இங்கதான்ப்பா இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. காப்பாத்துங்கய்யா. நீங்க மட்டும் கார்ல தப்பிச்சு போனா எப்படி காப்பாத்தையா? அடேங்க அப்பா, என்னப்பா இது? கச்சா கச்சா, என்னப்பா சொல்றீங்க, காட்டுங்க. அட கஜ கஜா, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அவங்கள யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்கப்பா. சரி போலாம், அவங்கள நம்ம காப்பாத்தி ஆகணும்ப்பா. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, யாரோ உங்க மேல கெமிக்கலை போட்டு விட்டுருக்காங்கப்பா. அதனாலதான் இந்த டாகிஸ் எல்லாத்துக்கும் நீங்க போன் ஷேப்ல போன் மாதிரி தெரியுறீங்க. அப்புறம் உங்க உடம்புல இருந்து வர வாசனை கூட போன் மாதிரியே தான்பா இருக்கு. அதனாலதான் இந்த டாகிஸ் எல்லாமே உங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குப்பா. யோ, என்னையா கலர் கலரா ரீல சுத்துற? அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இந்த அப்படி இந்த கருப்பு கண்ணாடியை போட்டு பாருப்பா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஆஹா, அட ஆமாண்டா, நாம உண்மையிலேயே எலும்பு மாதிரி தாண்டா தெரிஞ்சிடும். அதனாலதான் டாகிஸ் எல்லாம் விடாம நம்மள துரத்தி இருக்கு. இந்த வேலையை கண்டிப்பா அந்த குட்டை ஜான் தான் பண்ணி இருப்பான். அங்க பாரு மோட்டோ, அவன் குறுகுறுன்னு நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம எப்படா கீழே வரோம்னு வெயிட்டிங்ல இருக்கான். வாங்க உடனே கீழே போய் அந்த தண்டனை கட்டானுக்கு முதல்ல வட்டியுமா சேர்த்து கொடுத்துடலாம். உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஒரு வேலை பண்ணலாம். நாம மேகத்துக்கு மேல போய் தண்ணியில நனைஞ்சிங்கன்னா அந்த வாசம் எல்லாம் காணாம போயிடும்பா. அதுக்கப்புறம் கீழே போய் ஜான ஒரு வழி பண்ணலாம்ப்பா. இப்போ அந்த மாதிரி எதுவும் உடம்புல தெரியலப்பா. வாங்க, நேரா ஜான போய் பாக்குறோம், பழிக்கு பழி வாங்குறோம். போலாம். சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு, டேஸ்டியா இருக்கு.
என்னப்பா இது இதுங்க எதுக்கு ஏன் கிட்ட வந்திருக்கீங்க காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க பாத்துலும் சீக்கிரமா சாப்பிடறதுக்கு சமோசா கூடாடா. இது மோட்டுவோட குரலாச்சு. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க என் மேல கருணை காட்டுங்க. என்ன பண்றீங்க? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.